மேடம் ஒரே கலெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே தனி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக மஞ்சுளா இந்துமதி மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ என்ன விஷயம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்துமதி மேடம். என்ன மேடம் விஷயம் உங்களுக்கு? ஹாப்பியா இது என்ன மேடம் இது? அச்சச்சோ எவ்வளவு அவார்ட்ஸ் பாருங்களேன். ஆமா, இந்த ஹாப்பியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க. எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருக்காங்க. என்ன அவார்ட் கேட்க மாட்டீங்களா? என்ன அவார்ட் மேடம் உங்களுக்கு இதுக்கு எது கொடுத்துருக்காங்க? ஸோ இவ்வளோ அவார்டும் வந்து இது எங்க டீமோட நாங்கள் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்ஸு. அது மட்டும் இல்லைங்க மேடம். ஸோ இதுவும் வந்து மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கிற ஒரு மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஆஃபீஸில். பெஸ்ட்டு நம்மளோட எம்ப்ளாயி, பெஸ்ட் எம்ப்ளாயி எல்லாத்துலேயுமே அட்டண்டன்ஸ்லேருந்து, விபி மீட்டிங்லேருந்து, போடுற அக்ரிமெண்ட்டு, புக்கிங்ஸு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ஃபீட்பேக்கு, ஓவரால் எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன் மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இந்த மந்த் நான் எடுக்கணும்னு எய்ம் பண்ணோம். கண்டிப்பா அதுக்கான ஹார்ட் ஒர்க். அதனாலதான் இந்துமதி மேடம் இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இவ்வளவு மெடல் வாங்கியிருக்கேன்னா அப்போ ஹாப்பி இருக்காதுங்களா? அட்டெண்டன்ஸ்ல இருந்து, கஸ்டமர் கூட்டு போனதுல இருந்து, சேல்ஸ் பண்ணதுல இருந்து, அப்புறம் வந்து அவங்க டீம் டெவலப் பண்ணது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த கப் வாங்கணும் நான் என்னோட லாஸ்ட் மந்த் நான் வச்சேன். ஸோ அதெல்லாம் மேடம் சொல்லுவாங்க. தட் இஸ் நம்ம வந்து ஒரு நோக்கம், ரொம்ப ஒரு கோல் பண்ணிட்டு ரீச் பண்ணோம். தேங்க்யூ வந்து தேங்க்யூ இந்துமதி மேடம். ஒரு கோலை ரீச் பண்ணோம்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுத்தா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் மேடம். அது நான் இதுல வந்து பார்த்துருக்கேன். பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எங்களோட ஒர்க்கு. ஒவ்வொரு இதுக்கும் எங்க சேர்மன் போட்டோ பாருங்க. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ரெகக்னேஷன் எங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி மட்டும் தான். ஸோ எங்க கம்பெனியோட ப்ரொஃபைலோட ஃபர்ஸ்ட் எங்களோட சேர்மன் ஐயா. ஸோ அவரை வந்து உங்களுக்கு நாங்கள் கேமரால தெரியுது பாருங்க. எங்க சேர்மன் சாரு இவங்க தான் வந்து கொடை வள்ளல். அப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து வியாபாரத்தை ஒரு உருவாக்கி எங்களெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து ஒரு பெரிய 2500 குடும்பம் வாழுதுன்னா எங்க சேர்மன் ஐயா இவங்க தான். மதிப்புக்குரிய கிள்ளிவல்வன் சார் டாக்டர் பட்டமா வாங்கியிருக்காரு. ஆனா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு ரொம்ப புகழ்ச்சியெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஒரு எளிமையான இதுல வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அவர் பிடிக்கும். இவர் பேரு தான் தணிகையினுடைய நிறுவனர், சேர்மன், மதிப்புக்குரிய கிள்ளிவல்வன் சார் இவர். ஸோ இஸ் a best person in ரியல் எஸ்டேட் ஃபீல்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் நார்த் சென்னையில் வந்து 37 வருஷமா ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் 37 இயர்ஸா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பாருங்க. 37 வருஷமா இந்த நிறுவனத்தை வந்து சிறப்பா எங்களெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து ஒரு நிறுவனத்தை சிறப்பா 37 வருஷமா எந்த ஒரு தொய்மும் இல்லாம அப்படியே மேன்மேலும் கிரேட்டான ஒரு வழி தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு தணிகை நிறுவனம். அது எல்லாமே வந்து எங்க சேர்மன் ஐயா கிள்ளிவல்வன் சாரை தான் சேரும். எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து இந்த கம்பெனி சிறப்பா சீரும் சிறப்பும் நடத்திட்டு இருக்காரு. அது அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேர். இவங்க வந்து மதிப்புக்குரிய அசோக்குமார் சார், இவர் வந்து எம்டி மார்க்கெட்டிங்ல பாத்துக்கிறாரு. மணிகண்ட சுப்பையா, இவர் எம்டி. எங்க சாருடைய பிள்ளைங்க இவங்க 2 பேரும் வந்து சிறப்பா இந்த கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங்கும், ஒருத்தர் வந்து அட்மினும் பாத்துக்கிறாரு. எங்க சேர்மன் 2மே சேர்த்து பார்த்துட்டு இந்த ஒரு கம்பெனி வந்து 37 வருஷமா சிறப்பா வந்து இவங்களால தான் நடக்குது. இதுல நாங்க வேலை செய்யறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ட்ரூ. ஆக்சுவலா இந்த கம்பெனில வந்து நாங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு லேடிஸ்க்கு இருந்துட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து எல்லாம் பாதுகாப்புல இருந்து எங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி ஒரு கம்பெனியில் வந்து எங்களை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே வேலை செய்யறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா நம்மளோட சேஃப்டி பார்ப்போம். ஸோ 100% ஒரு லேடிஸ்க்கான சேஃப்டி கொடுக்குறது நம்ம கம்பெனிங்க. அதை நான் ஜென்யூனாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எங்கே வேணாலும் வந்து சொல்லுவோம். பிகாஸ் தனியாகவே சைட் விசிட் நாங்கள் எல்லாருமே போயிட்டு வரோம். இவ்வளோ பேர் வந்து ஒரு 3000 பேர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ணல. ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா 1/3 பார்த்தீங்கன்னா இந்த 100%ல ஒரு 85% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் மட்டும் தான் நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதை நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ஸோ பிளஸ்ட் டு பி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுல நாங்கள் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக நினைக்கிறோம். அது எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங் தான். ட்ரூ. ஆமாம். எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க. நீங்களும் இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா?
அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அருமையான கம்பெனி, ஒரு கிரேட்டான கம்பெனி. 37 வருஷமா சீரும் சிறப்பமாக ஒரு சென்னையில் அந்த பெரம்பூரில் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாரு எங்கள் சேர்மன் கிளீவ்லன் சார்னா. சாதாரண விஷயம் இல்லை, கடவுள் கொடுத்த கிஃப்ட். வேற அடுத்தது என்ன மேடம் பேச போறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள். ஸோ இது வந்து இது வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல. கண்டிப்பாக நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் வச்சா இதை வாங்கிடலாம், ஈஸியாகவே வாங்கலாம். அதுக்கு பட் உங்களுக்கு நோக்கம் வந்து கோல் அச்சீவ் பண்ணணும். எங்களுக்கு வந்து மந்த்லி டார்கெட் இருக்கு இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று கேட்கணும் மேடம். ஓகே, நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேற யாருக்கு தான் வரும்ன்ற ஒரு இதில் தான் மைண்டில் இருந்தது. இல்லைன்னா நானும் பட்டு சாரி கட்டிட்டு வந்திருப்பேன். ஆனால் மேடம் இன்னைக்கு பட்டு சாரி கட்டி வந்திருக்காங்க, அதுவும் எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூவில் கட்டிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்போம். என்ன மேடம்? ஏன்னா எங்கள் தணிகையுடைய சிம்பிள் வந்து ப்ளூ தான், ப்ளூ எல்லோ. பாருங்க எல்லாமே எங்க தணிகையில் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ. மேடமும் வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கியிருக்கேன். ஒரு சில இவங்க அளவுக்கு நான் வாங்கல. நெக்ஸ்ட் வாங்கிடுவீங்க மேடம். நான் நெக்ஸ்ட் வாங்க போறேன். எங்க தணிகையுடைய வந்து எல்லோ ப்ளூ தான் வந்து சிம்பிள். அதனால இன்னைக்கு ப்ளூ சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன மேடம் உங்களுக்கு பட்டு சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பட்டு சாரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மேடம். எனக்கு பிடிச்ச கலர் வேற ப்ளூ. அதுவும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இந்த சாரி கட்டிட்டு வந்திருக்கு தெரியுமா? வீவர்ஸ்க்காக தான். எதுக்குன்னா நீங்க எல்லாருமே வர சண்டே 9ஆம் தேதி லான்ச்சிங் வந்து மீஞ்சூர் லான்ச் இருக்கு. அதுல வந்து புக் பண்றவங்க எல்லாருக்குமே பட்டுச்சேலை. வாவ், சூப்பர். கோல்டு காயின் இருக்கு மேடம். ஆக்சுவலா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மேடம். நானும் ஒன்று புக் பண்ணலாம்னு இருக்கேன். 2 ஸ்லாட் புக் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் மேடம். பட் கண்டிப்பா நம்மளோட வியூவர்ஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸ் இல்லாம உண்மையா இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் சொல்லிடுறேன். இது நம்ம வியூவர்ஸ் இல்லாமல் என்னால் இது வாங்கியிருக்க முடியாது. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்ம கஸ்டமராகவே வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுனால தான் இந்த ஒரு ரீச் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே நம்மளோட மேடம் ப்ளூ கலர் சாரி கட்டுவேன். இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. உங்களுக்கு 6000 மதிப்புள்ள பட்டு சேலை கிடைக்கும். அப்புறம் மேடம் வந்து கோல்டு காயின். அது எவ்வளோ ஒர்த் மேடம்? அது வந்து 25,000 மதிப்புள்ள கோல்டு காயின். ஸோ இப்போ நம்ம அந்த சைட்டை பற்றி சும்மா ஒரு குட்டி கொஸ்டின்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம பேசுறது தான். ஸோ அதை கேட்டு போயின்னு சொல்லிட்டு. ஸோ ஏழுமலை சார் அண்ட் விஜேந்திரன் சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார் விஜேந்திரன் சார். யூஆர் இன்ட்ரெஸ்டட். கண்டிப்பாக ஏழுமலை சார் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா எங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ உங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, சில பேர் நம்பர். நீங்க வந்து நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க காண்டாக்ட் பண்றோம். எங்க கிட்ட நீங்க வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டு கையில எடுத்து நீங்க நல்லா ஜொலிக்கலாம், உயர்ந்த நிலைக்கு வரலாம். நீங்களும் இதே மாதிரி அச்சீவ் பண்ணலாம். ஆமா, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். கண்டிப்பா இது வந்து நான் மட்டும் இல்லை, என்னோட டீம் இருக்கு. நான் என்னோட டீம் கிளம்பிட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு லேடி இருக்காங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். எங்க டீம்ல மேடம் சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் நம்மளோட மீஞ்சூர் பத்தி. நெக்ஸ்ட் நம்ம வந்து நாங்க இப்ப வந்து ஹரிபெரியா இருக்கோம். நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஹரிபெரி நீங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு 9th அன்னைக்கு எனக்கு லான்ச் முடிக்கணும் மேடம். இருக்கிற பிளாட் ஒரு 50 பிளாட் தான் இருக்கு. சீக்கிரமா அதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து குடுவஞ்சேரியில போட போறோம். சார் அது சர்ப்ரைஸ் தான சொல்லிருந்தேன். ஏன் பண்ணீங்க சொன்னீங்க? எப்பவுமே எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிடுறோம். சர்ப்ரைஸ் தான் அது. பட் நம்ம முன்னாடியே சொல்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் குடுவாஞ்சேரியில வருது. அத பத்தி நாங்க டீடைல் அப்ரோச் பண்றோம். குடுவாஞ்சேரியில. சோ இப்போ மீஞ்சூர் பத்தி கொஞ்சம் டக்குன்னு நான் ஒரு ரேண்டம் क्वेश्चंस ஓகேங்களா? கேளுங்க மேடம். ஓகே, சோ மீஞ்சூர் கிளியரா அட்ரஸ் சொல்லுங்க. எங்க இருக்கு மீஞ்சூர்ல? வந்து மீஞ்சூர் வந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன், சாரி மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர். இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க, மேட்டுப்பாளையம் நம்மளோட மீஞ்சூர். மீஞ்சூர் வந்து பஸ் நம்ம என்ன ஸ்டாப்பிங்னா மேட்டுப்பாளையம் சொல்லணும். எப்படி ஊட்டியில ஒரு மேட்டுப்பாளையம், அந்த மாதிரி மீஞ்சூர் மேட்டுப்பாளையம் சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு ஷேர் ஆட்டோ எல்லாமே இறங்கிட்டு வாக்கபிள், ஜஸ்ட் வாக்கபிள் ஒரு 100 ஸ்டெப் வச்சாலே நம்ம சைட் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன், அங்க இருந்து 1.5 கிலோமீட்டர். சூப்பர் மேடம். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர். மேடம் ஆக்சுவலா இங்கலாம் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கும், அங்கலாம் லேண்டோட வேல்யூ வந்து அப்கிரேட் ஆகிட்டே வரும். growthன்றது ஏன்னா பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, பெரிய ஒரு பைபாஸ் போட்டு இருக்காங்க. அவுட்டர் ரிங் ரோட் சொல்றாங்க. அவுட்டர் ரிங் ரோட் வந்து எங்க நம்ம சைட்ல அப்படியே டச் ஆகுது. இட்ஸ் a walkable மேடம். சைட்ல நம்ம வாக் வந்து வாக்கபிள்ல வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து புதுசா போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்க்கு பஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு, எங்க வேணா டச் பண்ற மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சைட்டை சுத்தி வீடு இருக்கா? ஐயோ எக்கச்சக்கம் வீடுங்க, எல்லாமே பங்களா டைப்புங்க வீடு. சூப்பர் அழகா இருக்கு, மாடலா இருக்கு. So it's a residential area, right? ஆமா, சுத்தி வீடு இருக்கு. ஓகே,
ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி, கரண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து ஸ்வீட்டா இருக்கு, ஓகே. கரண்ட் இருக்கு. நீங்க போனீங்கன்னா ஜெகஜோதி 6 மணிக்கு போனா லைட் எரியும் நம்ம சைட்ல. ஓ சூப்பர் சூப்பர். இல்லை மேடம், நான் லாஸ்ட் வீடியோவே நம்ம ஷேர் பண்ணினதுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சுற்றி வீடு இருக்கேன் மேடம், இந்நேரம் சேல் முடிஞ்சிருக்குமே. எஸ், சேல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வேகண்ட் வந்து ஒரு 10% இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த வேகண்ட்டை நாங்கள் இந்த வீக் க்ளோஸ் பண்ணோன்ற ஒரு ஐடியா தான் திருப்பி ரீசேல்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேடம் பஸ் ஃபெசிலிட்டி சொல்லுங்க மேடம், ட்ரெயின் ஃபெசிலிட்டி சொல்லிடுங்க. ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு, ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு. அது நேத்து கூட மேடம் கிட்ட சொன்ன ஜிம் இருக்கு. பக்கத்துல ஆகும், நாங்கள் நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் ஒரு பிரசோகம் மாதிரி இருக்கு, தீநகர் மாதிரி இருக்கு. இதுக்கு மேல வேற நமக்கு என்ன வேணும்? நம்ம வந்து சில ஏரியா வந்து நல்லா இருக்கும், அதாவது நமக்கு வந்து பெரிய கிராமம் மாதிரி பெரிய கடை தெருவுங்க அதெல்லாம் இருக்கும். பட் வந்து பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ட்ரெயினும் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு, பஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோ மெயினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி சைட் அமையறதே ரொம்ப அபூர்வங்க, நமக்கு அமைஞ்சிருக்கு. குட் ஆஃப்டர்நூன் சார். அண்ட் ஓகே மேடம், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, எவ்வளோ மேடம் இது ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ? 1999, அதாவது 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. ஜஸ்ட் 1999 தான், அவ்வளோதானா மேடம்? ஜஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இதுலேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா ஃப்ரீ, 25,000 மதிப்புள்ள கோல்டு காயின் ஃப்ரீ. ஆக்சுவலாக மேடம் இப்போ கோல்டு விற்கிற விலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு சதுர அடி விலை, ஐ மீன் இடமே நமக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? பிகாஸ் ஒரு கிராம் வாங்கினாலே இப்போ 8,000 இயர் போயிடுச்சு, ரைட்? ஓகே மேடம், இப்போ வந்து நீங்கள் லோன் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக வந்து இந்த சைட்டுக்கு வந்து முன்னெல்லாம் 70% லோன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சில கஸ்டமர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்றதுனால 90% லோன் பண்ணி தரோம். டோன்ட் மிஸ் இட். ஓ மை காட், இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். 90% யாருமே பண்ணி தர மாட்டாங்க, உங்களுக்கு பண்ணி தரும். சூப்பர். ஆனால் ப்ரொஃபைல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துக்கோங்க. சேலரி வந்து அபவுட் 20,000, 25 அந்த மாதிரி. ஸோ அப்புறம் என்னங்க, லோன் வேணும், லோன் 90% கொடுத்துட்றாங்க. 1999 தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் நீங்க கவலைப்படாதீங்க, அதுவும் நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் எல்லாமே. நீங்க ஒரு தனிகை இருக்கு, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட். ஆனா மேடம், உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி கொடுக்கணும், பணம் இல்லையேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. முதல்ல ஸ்டெப் எடுத்து வைங்க, தானா பணம் வந்துடும். ஆமாங்க, எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் வந்து நம்மளால அந்த எதுவுமே ரீச் பண்ண முடியும். நம்ம பணம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், லோன் எனக்கு வராது அப்படிலாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லா ப்ரொஃபைலுக்குமே நம்ம கிட்ட இதுக்கு சொல்றீங்களா, ஒரு கஸ்டமர் கிட்ட பணமே இல்லை சரிங்களா, அவங்க கிட்ட கேஷே இல்லை, ஆனாலும் இடம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு அவங்க கிட்ட. இடம்லாம் வந்து பார்த்தாங்க, மேடம் ஒரு 5000 இருக்குன்னு கட்டிட்டாங்க, என்கிட்ட பணம் இல்லை மேடம், என்ன பண்ணலாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு சேவிங்ஸ்ன்னு? சேவிங்ஸ் என்ன மேடம், வர்றது செலவு பண்ண சரியா இருக்கும், இனிமேல் தான் நான் பிடிச்சி வைக்க போறேன். இந்த மாதிரி ஏதாவது லேண்டு வந்து லோன்ல வாங்கிட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அவங்களுக்கு எந்த லோனும் இல்லை, சேலரி வந்து ஒரு 30,000 வருது, பட் எந்த லோனும் இல்லை, கையில் 30,000 வருது, ஆனால் அவங்க செலவு பண்ணிடுறாங்க, வர்றது செலவு பண்ணுறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து, அவங்ககிட்ட எந்த சேமிப்பும் இல்லை, ஆனால் அவங்க ஜுவல் வந்து வச்சிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டு போட்ட ஜுவல் வந்து ஜஸ்ட் வந்து பீரோவிலே பூட்டி தான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்ன, மேடம் ஒன்றுமே இல்லை மேடம், சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுங்க? அதான் செலவு பண்ணிட்டேன் மேடம், ஜுவல்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன், பட் நான் ஜுவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், வீட்டில் ஜுவல் இருக்கு. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் வீட்டில் பூட்டி வச்சிருக்கிறத வந்து நீங்கள் பேங்க்ல போய் பூட்டி வச்சிருங்க. வீட்லேயே நீங்கள் போட மாட்டீங்க, பயந்துட்டு வெளியிலே போட மாட்டீங்க. நீங்கள் வீட்டில் பூட்டி வைக்கிறத நீங்கள் பேங்க்ல பூட்டி வச்சிருங்க. பேங்க்ல வந்து நம்ம லாக்கர்ல வச்சா கூட பணம் கட்டணும், ஓகேவா? லாக்கர்ல நம்ம சேஃபா வைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்த்லி பணம் கட்டணும் இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க பேங்க்ல வச்சு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கும், அந்த அமௌண்ட் எடுத்து ஒரு இடம் வாங்கி போடுங்க, ஓகேங்களா? நீங்க இந்த லேண்டு கட்டுற பணத்தை வந்து நீங்க ஜுவல் மேல கட்டிட்டு வாங்க, பேங்க்ல கட்டிட்டே வாங்க, கட்டிட்டு ஜுவல்ல மீட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ பாருங்க, அவங்களுக்கு பணம் இல்லைன்னா நாங்கள் ஐடியாவும் கொடுக்குறோம் உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்து மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து ஜுவல்ஸ் நம்ம பூட்டி தான் வைக்கணும். இது உங்களுக்கு செம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஜுவல் மீட்டுக்கலாம், ஆனால் இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது கஷ்டம், ஆகும் உங்களுக்கு, ரொம்ப கஷ்டம். அதனால என்ன, அது இன்ட்ரெஸ்ட் வந்து 65 பைசா தான் சொன்னாங்க இந்த பேங்க்ல. ஸோ அவங்க உடனே வந்து அவங்க ஜுவல் வச்சு ஒரு 13 lakhs எடுத்தாங்க. திரும்ப கொஞ்சம் பணமே இல்லாதவங்க கொஞ்சம் பணம் பேர ரெடி பண்ணாங்க, அவங்க அம்மா வீட்டில எல்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 18 lakhsக்கு வந்து இடம் வாங்கிட்டாங்க. சூப்பர் மேடம், சூப்பர். ஸோ ஒரு 5,000 தான் வச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு இடமே கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குள்ள ஆர்வம், வாங்கணுன்ற எண்ணம். என்ன இருந்தால் தான் நடக்கும். கண்டிப்பா மேடம், நம்ம எண்ணமே வைக்கல,
ஆனா வந்து So, அதான் சொல்லுவாங்க ஆசையே படலைன்னா அது நடக்காது. எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க அதுவா எண்ணம் madam? போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. முதல்ல நம்ம ஆசைப்படணும், அப்புறம் வந்து அதுக்கான அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா. ரெண்டுமே சேரும் பொழுது நம்ம கைக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் நான் சொல்லிடுறேன், அதோட இதுதான் நான் இந்த மாதம் இப்படி ஜாலியாக உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக என்னோட எண்ணம் இருந்தது லாஸ்ட் மந்த்து, அந்த எண்ணத்தை அச்சீவ் பண்ணதானே இந்த கப்பு. ஸோ நான் வாங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் வேறு ஏதாவது சொல்லுமா மேடம்? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லான்ச்க்கு எல்லாருமே வந்துடுங்க. எல்லாம் வந்துருங்க, சண்டே வந்துருங்க. தனி கேப் அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்களும் இந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணணும், சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் நம்பர் கீழே கொடுக்குறோம். வேணா நான் சொல்கிறேன், 9884065111. ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோட டீமு. ஸோ ஷீ இஸ் த ஒன் ஆஃப் த டீம். பஞ்சமி மேடம். இவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ஸோ ஜென்யூனு, பேச்சு பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும், கிளைண்ட் கிட்ட பேசுறதும் சரி 100% ஜென்யூனிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் என் கூட ஒரு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணாலும் ஷீ இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ பஞ்சமி மேடம். நீங்கள் ஏதாவது எங்களுடைய பெஸ்ட் டீம் இதுதான். என்னுடைய சப்போர்ட்டர் எனக்கு எல்லாமே இவங்க 2 பேர் தான். எங்க ஆஃபீஸ்ல எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்துமதி மேடம் அண்ட் மஞ்சுளா மேடம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேடம். நிறைய அச்சீவ் பண்ணணும். கிளப்பிட்டாங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவோம். நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். மாசம் நாங்க இந்த கப்பை வின் பண்ணுவோம். ஆமாங்க. ஸோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது ஷேர் பண்ணுமா மேடம்? இது வந்து எங்களுக்கு ஸோ மஞ்சு மேடம் மாதிரி நமக்கு சாரி வேணும்னா கண்டிப்பாக ஆமாம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டு சேலை வேலைன்னா நீங்கள் வந்து மீஞ்சு சைட்டை புக் பண்ணணும், வரணும். திரும்ப ஒரு முறை இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த எங்கள் சேர்மன் கிளீவலன் சாருக்கு தான் எங்கள் நன்றியும் சொல்கிறோம். இந்த மாதிரி gift வாங்கினதுக்கெல்லாம் எங்கள் சேர்மனு கிளீவலன் சாருக்கு தான் நாங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பெனியில் நாங்கள் இந்த கம்பெனி பெருமை ஃபீல் பண்ணுறோம். உருவாக்கி எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் சேர்மன், எங்கள் எம்டி சாருங்க 2 பேர், அசோகன் சாரும் அண்ட் மணிகண்டன் சுபையன் சாருக்கு வி ஆர் ஸோ அசோக் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அசோக் குமார் சார் அண்ட் மணிகண்டன் சுப்பையா சார். இவங்க எம்டிஸ். இவங்க தான் இந்த கம்பெனி சீரம் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. சென்னையிலே டாப் கம்பெனி. நார்த் சென்னையில் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியில் இருக்கோம். ஓகேங்களா? தணிகையில் நார்த் சென்னையிலே நம்பர் 1 கம்பெனி. ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோஸை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், என்கொயரிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட்டுக்கு வாங்க, புக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு இடத்த கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் நீங்களும் வந்து அண்ட் நம்ரதா யாரும் வந்திருக்காங்க மேடம், ரகுநாதன் சார் வாட்சிங் பண்ணுறேன். வணக்கம் சார். நீங்களும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை வந்து ஒர்க் பண்ணோம், மார்க்கெட்டிங் பண்ணோன்னா எங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மஞ்சுளான்னு சொல்லுங்கள் எங்கள் பேர். என் நம்பர் வச்சுக்கோங்க. இந்துமதினும் சொல்லுங்கள். இல்லை இந்துமதின்னு சொல்லாதீங்க, மஞ்சுளான்னு சொல்லுங்க. எனிவேஸ் சார், யாரோ ஒருத்தர் நம்ம கம்பெனியில் இடம் வாங்கினா வி ஆர் ஸோ ஹாப்பி. ஓகே, கண்டிப்பாக பெஸ்ட்டான உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நீங்கள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க மேடம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒன்றா இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் ரீச் பண்ணோம். ஹாப்பி மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, உங்கள் மஞ்சுளா.